Hi viewers, Tata IPL 2024 சீசனோட 38th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஷ்வாய் மான்சிங் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் April 22, அதாவது மண்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் ஆல்ரெடி ஒரு முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனோட பாயிண்ட்ஸ் டேபிள் வரிசையில நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 7 மேட்ச்ல 6 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் 7 மேட்ச்ல 3 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள் 6th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் வின் கேம் ஃபார் MIனே நம்ம குறிப்பிடலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி ஜெய்ப்பூர்ல இருக்கிற பிச்சில் RRக்கு அகைன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றத பத்தி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் IPL ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 31 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதில் மும்பை இந்தியன்ஸ் டீம் 16 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வெறும் 14 முறை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்க போகிற ஷ்வாய் மான்சிங் ஸ்டேடியமில் ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 8 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதில் MI டீம் 2 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. RR டீம் 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ரெண்டு டீம் மோதினா கடைசி 3 மேட்சோட ஸ்டார்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா 2 முறை மும்பை இந்தியன்ஸ் டீம் வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் ஒரே ஒரு முறை தான் ராஜஸ்தான் டீம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஜெய்ப்பூர்ல இருக்க ஷ்வாய் மான்சிங் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச்சு முழுக்க பேட்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் அதிக விக்கெட்ஸ் வீழ்த்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த ரெண்டு டீம் மோதும் போது ட்ரெண்ட் போல் இனிஷியலாக 2 விக்கெட்ஸ் அவங்க டீமுக்காக கைப்பற்றி கொடுத்தாரு. இந்த முறையும் அதே மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் அவர் பிக் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவங்க டீமுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும்னே நம்ம குறிப்பிடலாம். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 56 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட டீம் 20 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் விளையாட டீம் 36 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் இந்த கிரவுண்டில் 161 ரன்ஸ் தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெறாரோ அவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஜோஸ் பட்லர் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிறங்குவாங்க. இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், ரியான் பராக், துருவ் ஜுரல், ஷிம்ரன் ஹெட்மயர், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், அவேஷ் கான், குல்தீப் சிங் மற்றும் யுசுவேந்திர சஹால் இந்த 11 பேர் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே போல் மும்பை இந்தியன்ஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷான் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புவாங்க. இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டீம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர், முகமது நபி, ஜெரால் கோட்ஸி, ஸ்ரேயஸ் கோபால் மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா இந்த 11 பேர் தான் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிற ஜோஸ் பட்லர் இப்போதைக்கு வேற லெவல் ஃபார்மில் இருக்கிறாரு. ரீசெண்டாக 2 செஞ்சுரிஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனில் பிக் பண்ணி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டாக சூப்பரான ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிற காரணத்தினால் தாராளமாக இவர் நம்ம போத் எஸ்என்ஜியில் பொறுத்தவரை பிக் பண்ணிட்டு GL நிறைய காம்பினேஷன் இவர கேப்டன் ஆர் VC ரோலாகவே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் டீமோட மற்றொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகிற யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூப்பரான ஃபார்மில் இருக்கிற காரணத்தினால் 3 மெம்பர் கான்டெஸ்ட்டில் அவரை பிக் பண்ணிட்டு VC ரோல் கூட நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா அவங்க டீமோட கேப்டன் ஆகிற சஞ்சு சாம்சனுமே இப்போதைக்கு சூப்பரான ஃபார்மில் இருக்கிற 3 மெம்பர் கான்டெஸ்ட் ஒரு GL காம்பினேஷனில் இவருக்கு நம்ம தாராளமாக VC ரோலே கொடுக்க வச்சுக்கலாம். இதே போல் வேறு எந்த பேட்ஸ்மேன்ஸை பிக் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ரியான் பராகை நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்லர்ஸில் 3rd பிளேஸில் இருந்துட்டு வராரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் நம்ம தாராளமாக போத் எஸ்என்ஜியில் பொறுத்த வரைக்கும் இவரை பிக் பண்ணிட்டு SL குறிப்பாக 2 மெம்பர் 3 மெம்பர் கான்டெஸ்ட் விளாடணும்னா இவரை VC ரோல் கூட நம்ம தாராளமாக கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக உங்கள் டீமோட பவுலிங் சைடில் வந்தோம்னா கண்ணை மட்டும் நம்ம ட்ரெண்ட் போல்ட் மற்றும் யுசுவேந்திர சஹாலை பிக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே அட்லீஸ்ட் 2 or 3 விக்கெட்ஸ் அவங்க டீமுக்காக கைப்பற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற காரணத்தினால இவங்க 2 பேரில் போத் எஸ்என்ஜியில் பொறுத்தவரை பிக் பண்ணிட்டு GL ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனில் போல்ட்டை கேப்டன் ஆகும் யுசுவேந்திர சஹால VJவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கறதுக்கு. இதே போல் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா அவங்க டீமோட முன்னாள் ஸ்கிப்பராக இருக்கிற ரோஹித் சர்மா இப்போதைக்கு வேற லெவல் ஃபார்மில் இருக்கிறாரு. லீடிங் ரன் ஸ்கோரர்ஸ் பட்டியலுமே 4th பிளேஸில் இருந்துட்டு இருக்கிற காரணத்தினால் தாராளமாக நம்ம அவரை போத் எஸ்என்ஜியில் பொறுத்தவரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 3 மெம்பர் கான்டெஸ்ட் இவருக்கு தாராளமாக கேப்டன் ரோலே நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதே போல் அவங்க டீமோட ஃபர்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேன் ஆகிற சூரியகுமார் யாதவுமே இப்போதைக்கு சூப்பரான ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் தாராளமாக போத் எஸ்என்ஜியில் பிக் பண்ணிட்டு GL ஏதாச்சும் ஒரு செட் காம்பினேஷனில் இவருக்கு தாராளமாக நம்ம கேப்டன் ரோலே கொடுத்து வச்சுக்கலாம்.
இதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இஷான் கிஷானை பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர் சைடில் ஹர்திக் பாண்டியாவை நம்ம போத் SLNGல பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிட்டு அவருக்கு இதர் ஈஸி ரோலே நம்ம கொடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் பவுலிங்கில் அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் கைப்பற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபைனலாக பவுலிங் சைடில் வந்தோம்னா ஜஸ்பிரிட் பும்ரா மற்றும் ஜெரால்ட் கோட்ஸேவை நம்ம தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த பிச்சுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் கொடுக்குற பிச் என்ற காரணத்தினால் ஜெரால்ட் கோட்ஸேவை கேப்டன் ஆகவும் ஜஸ்பிரிட் பும்ரா ஈஸியாகவுமே நம்ம ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் இந்த 2 டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸாக வந்துட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம் இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப்டர் டாஸ் நான் ப்ளே பண்ணுற 2 செட் ஆஃப் டீம்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா IPL 2024 சீசனோட 38th மேட்ச்சில் மோதுற vs MI இந்த 2 டீமில் எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.